ஹாய் மக்களை, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் உள்ள லைட் ஹவுஸ் தாங்க வந்திருக்கோம். இந்த லைட் ஹவுஸுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாயாம். வாங்க நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். மக்களை, இந்த லைட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னா, பாம்பன் பிரிட்ஜிலேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த லைட் ஹவுஸ் வந்து அப்படியே தெரியும். பாம்பன் பிரிட்ஜிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இங்கே வந்துடலாம். இந்த லைட் ஹவுஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து விளாட்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து சர்க்கஸ், சீசா இந்த மாதிரி நிறையா விளையாட்டு பொருட்கள் வந்து நிறையா இருக்குது உள்ள. மக்களே, இந்த இடம் தான் வந்து நம்ம லைட் ஹவுஸ்க்கு மேலே ஏறுறதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் இருக்கிற பாதை இந்த பாதை தான். மக்களே, இப்போ நம்ம லைட் ஹவுஸில் ஏற போகிறோம். வாங்க போகலாம். படி இப்படி சுற்றி சுற்றி போகுது. படி ஒரு ஆள் தான் அந்த பாதையில் போக முடியும் போல் சுற்றி சுற்றி போய்கிட்டே இருக்குது. மாடி ஒரு விண்டோ வந்திருக்கு. விண்டோ வழியாக நம்ம பார்ப்போம். வெளியே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ஹார்பர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த ஹார்பர் தான் இது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்த விண்டோ வருது. அடி ஏதோ ஒரு பாதாள சுரங்கத்தில் போகிற மாதிரி இருக்குது. போய்கிட்டே இருக்குங்க. 280 படியா? மொத்தம் 280 படியா? இப்படி தான் சொன்னாங்களாம். மாடி அதுக்குள்ளே மூச்சு வாங்குதுங்க. தாடி அடுத்த விண்டோ வருது. அதுலேருந்து நம்ம பார்க்கலாம். அம்மா தலையை சுற்றுதுங்க. இதுலேருந்து பாருங்க. தனுஷ்கோடியில் தெரியும் தெரியுமா? தனுஷ்கோடியில் லைட். வாங்க கண்டினியூ பண்ணலாம் மறுபடி. ஏறி 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 நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த விண்டோ வருது. வந்துட்டோம் நினைக்கிறோம். மேலே பாருங்க. வந்துட்டோம். கடலை பாருங்க, பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்கா. இதான் அந்த ஹார்பர் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட ஃபுல்லாக வந்துட்டோம். இந்த படி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏறுற மாதிரி இருக்கு. வந்துட்டோம் மக்களே. செல்லு விழுந்துருமலே. மக்களே, நம்ம வந்துட்டோம் லைட் ஹவுஸ்க்கு. இதுதான் அந்த லாஸ்ட் பாயிண்ட். இங்கேருந்து இந்த பாம்பன் பிரிட்ஜை நம்ம பார்க்கலாம். இதுதான் பாம்பன் பிரிட்ஜு. இங்கே பக்கத்துலேயே ஹார்பர் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஃபிஷர்மேன்ஸ் போட்ஸ். சுற்றி காட்டுறேன். டோட்டல் ராமேஸ்வரமே அப்படியே கவர் ஆகிட்டுங்க. எங்கே பரவாயில்லங்க, நம்ம ஊருமே பச்சை பசங்க செழிப்பாக தாங்க இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம டோட்டல் ராமேஸ்வரமும் அப்படியே தெரியுங்க. மக்களை, இங்கேருந்து பாம்பன் பாலத்தை பார்க்குறதுக்காகவே நம்ம எத்தனை டைம்ஸ்னாலும் இங்கே வரலாங்க. இதுதாங்க அதில் உள்ள லைட்டு. இந்த லைட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock போல் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 6 o'clock டு மார்னிங் ஒரு 7 o'clock வரை அந்த லைட் வந்து பிளிங்காய் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி பிளிங்காய் எரியிற வச்சு தான் ஃபிஷர்மன்ஸ் வந்து கரை வந்து இந்த பக்கம் தான் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சி வருவாங்க.
நிற்கிது. வாங்க நம்ம இப்போ திரும்ப கீழே இறங்கலாம். எனக்கு இதுதான் அடிச்சிச்சு. அப்போ இதாங்க அந்த லைட்டு. இறங்கி 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 கீழே இறங்கும் போது ரொம்ப பார்த்து கவனமாகவே இறங்கணும். மக்களே இறங்கும்போது ரொம்ப கவனமாக இறங்கணும். இறங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இறங்கணும் போல். இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க, அதனால் ரொம்ப இறங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஸ்பீடாக இறங்குற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் யாராட்டும் வந்தாங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்து தான் இறங்கணும். மறுபடியும் அந்த விண்டோ வந்திருக்கு. மாடி கொஞ்சம் லிஃப்ட்டு அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டெப்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எல்லாருமே இதில் வந்து ஏறிட முடியாது. கீழே வர போகிறோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. தலை சுத்துது மாடி. இங்கிட்ட வந்து கீழே வந்து பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறையா சின்ன பிள்ளைங்க வந்து இங்கே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம கீழே இருந்து நம்ம லைட்டை சொல்லப்போமா. இப்போ அவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டு போயிட்டு வந்திருக்குங்க. நீங்கள் யாராச்சும் ராமேஸ்வரம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து விசிட் பண்ணி பாருங்கள். லைட் ஹவுஸ் இங்கே இருக்கிறது. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க.